அவர்கள் நேற்று டெல்லியிலே ஒரு செய்தி நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் சென்னை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தார்கள். எப்படின்னா, கடந்த உயர்நீதிமன்றம் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த 4/12/2025 ஒரு தீர்ப்பை வழங்கினார். மாண்புமிகு டெல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர் அம்மையார் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பு வழங்கும் பொழுது அப்போ அவங்க கோர்ட்டில் இப்போ அவங்க ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் அங்கே ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அங்கீகாரம் இல்லாத பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, அந்த கட்சியினுடைய உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அங்கே சொல்லுச்சு. அந்த சொன்னதை இங்கே 10/7 10/17 பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பதிவு செய்ததை நீக்க வேண்டும். யாரு? தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் சொன்னதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதை நீக்க வேண்டும் சொல்லி ஒரு மறுசீராய்வு மனுவை நேற்று டெல்லியிலே உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லுது. யார்? இது அன்புமணி தரப்பு சொல்லலை, தேர்தல் ஆணையம் சொல்லுது. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இது என்ன காரணம்னு தெரியல. இது அந்த தரப்போ நாங்களோ இது மறுசீராய்வுக்கு போகல. மறுசீராய்வுக்கு போகிறது எப்படின்னா, அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யார்? தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. என்னென்னு கொடுக்குது? இதில் நாங்கள் தலையிட முடியாது, அன்புமணியும் தலைவர் அல்ல, ஐயா அவர்களும் தலைவர் இல்லை, 2 பேருமே தலைவர் இல்லை, டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நிறுவனர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொன்னதே தப்பு, நாங்கள் சொன்னதை மாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை முழுக்க விசாரித்து 21ஆம் தேதி கொடுங்கன்னு அவங்களே கேட்குறாங்க. என்ன உள்நோக்கம்னு தெரியல. இந்த நிலையில் அந்த நீதியரசர் அதெல்லாம் அப்படி பண்ண முடியாது, இன்றைக்கி 10:30 மணிக்கு எடுத்துக்கிட்டேன், மத்தியானம் 2:30 மணிக்கு உங்கள் வழக்கு எடுக்கிறேன், நீங்கள் உங்களுடைய கிரீவன்ஸை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையிலே சொல்லும் பொழுது எங்களுடைய நீதிபதி, எங்களுடைய வழக்கறிஞர், சீனியர் வழக்கறிஞர் அங்கே கருத்துக்களை சொல்லுகிறார், தேர்தல் ஆணையத்தின் நீதிபதியும் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அப்போ அந்த நீதியரசர் மிக தெளிவாக இந்த தீர்ப்பிலே 4/12/2025 நாங்கள் மாண்பகம் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் எந்த மாற்றமுமே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 7/17 இது 2ஐயும் மாற்றணும்னு சொல்கிறீங்க. நான் மாற்ற மாட்டேன், பதிவு செய்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ தேர்தல் ஆணையத்தை இவங்க என்ன விலை கொடுத்து வாங்கினான்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தை இவங்க வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு பொய்யான அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. என்ன அறிக்கை? நாங்கள் சொன்னோம்ல, இந்த அறிக்கைகள் உண்மையான அறிக்கைகள். பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, இதுக்கு தலைவர் ஐயா தான், இந்த கட்சியை உருவாக்குனது யார், கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள், அதன் அடிப்படையிலே மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் இங்கே சொல்கிறோம். ரிவ்யூ பெட்டிஷனுங்கிறது 30 நாளில் போடணும். ஆனால் 72 நாள் கழிச்சு அந்த தேர்தல் ஆணையம் போடுது. இது என்ன உள்நோக்கம் எங்களுக்கு தெரியல. உள்நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ நான் நேற்று கூட சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே 46 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாபெரும் தலைவர் உருவாக்கிய கட்சி. அந்த கட்சியை உருவாக்குறதுக்காக அவர் 96,000 கிராமங்களுக்கு வீடு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று
குக்கிராமமாக அலைஞ்சு உழைத்த அந்த தலைவர் இன்றைக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்ட அந்த தலைவர் பாட்டாளி மொழி உருவாக்கினவரை ஒரே நாளில் பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை நீதிபதி அனுமதிக்கலை, நீதியும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த நீதியையும் நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்க முடியல. ஆனால் தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க கொடுத்ததையே மாற்றி அவங்க இங்கே கருத்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமையை, எவ்வளோ பெரிய அநீதி, எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. இதை இப்படிலாம் செஞ்சுட்டு தேர்தல் ஆணையம் எங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவணங்கள், ஏன்னா நாங்கள் கொடுத்து உண்மையான ஆவணங்கள், அன்புமணி அவர்கள் தரப்பு கொடுத்து பொய்யான ஆவணங்கள், கோயபல்ஸுக்கு நிகரான ஒரு கூட்டம். என்ன கோயபல்ஸ்? என்ன பொய்யை மட்டுமே தொடர் முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம் அதே பொய்யை மீண்டும் பேசி வெற்றி கொண்டாடுகிறார்கள். என்னன்னா, நான் கேட்குறேங்க, நீதிமன்றத்தில் இதை வைக்கிறாங்க, எது மறுசீராய்வு மனுவை போடுறாங்க. இந்த மறுசீராய்வு மனுவை நான் ஏற்றுக்கல, பதிவு செஞ்சுக்கிட்டு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வெற்றி ஆகும்? தேர்தல் ஆணையம் சொல்லுது, எங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவணங்களை வைத்து அன்புமணி தலைவர் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லுது. அது எப்படி உண்மையாகும்? அதே ஆவணங்கள் அனைத்தும் பொய். பொய்யான ஆவணம் எப்படி செல்லும்? ஆக மீண்டும் ஒரு முறை நீதி வென்றிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதுக்கிடையில் பத்திரிகை ஊடகங்களில் ஒரு பொய்யான செய்தி தொடர்ந்து பொய்யா சொல்லி கோயபல்ஸ் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் ஒன்றை மட்டும் உணர வேண்டும், 4/12/2025 மாண்புமிகு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அப்படியே தான் இருக்குது. அங்கே தேர்தல் ஆணையம் சொல்ல செய்தி அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்குது? தலைவராக அன்புமணி அவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, மருத்துவர் ஐயா அவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாம்பழம் சின்னத்தை உரிமை கோரும் உரிமை யாருக்கும் இல்லை. இது நான் சொல்ல, தேர்தல் ஆணையம் சொன்னதை நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள் பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். இதை தான் மாற்ற சொல்லி கேட்குறாங்க, மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். இது எப்படி அவங்களுக்கு வெற்றியாகும்? இது வெற்றிங்கிறது உண்மையின் பக்கம் வெற்றி. அன்னம மசாலா, மனம் சுவை தரம். அன்னம மசாலா, சுவைகளின் அரசி. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் கேட்டு பார்த்தோம், சட்டமன்றத்தில் பல அதிகாரிகிட்ட கேட்டு பார்த்தோம். இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காருன்னா போடல. என்ன காரணம்? அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே சொன்ன செய்திகளை உண்மைகளை மாற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் இல்லை, இதுவும் சொல்லணும், இது பாருங்கள், அட்ரஸ் மாற்றுறது இன்னும் இது ஒரு தவறான தஸ்தாவேஜுகளை கொடுத்து 27 நவம்பர் 2025 மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான், ஐயா அவர்கள் கொடுத்த 6 பெட்டிஷன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி நான் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு என்ன சொல்லிச்சு? தலைவர் யார் என்பதை உரிமையியல் நீதிமன்றம் சிட்டி சிவில் கோர்ட்டும் முடிவு செய்யும். நாங்களும் வழக்கு போட்டோம். அதுவரையிலே தலைவர் யாரும் இல்லை என்பதை அந்த 4ஆம் தேதி 12ஆவது மாதத்தினுடைய தீர்ப்பு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி அன்புமணி தலைவர், எப்படி மாம்பழசன் அவங்களுக்கு இல்லை? சிவில் கோர்ட்டில் நீதி அதுங்க வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கிலே மருத்துவர் ஐயா தான் தலைவர் என்று தீர்ப்பு வரும். மாம்பழம் சின்னம் மருத்துவர் ஐயா வகை தரப்புக்கு எங்களுக்கு தான் வரும் என்று உறுதியாக தீர்ப்பு என்று நம்புகிறோம். என்ன காரணம்? எங்களுக்கு நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனே சொல்லிடுச்சுங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிருக்குன்னா, இந்த பாட்டாளி மக்கள் விவகாரத்தில் தலையிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்குது.
சரி நான் கேட்குறேன், அது எப்படி சொல்லுவோம்? அது எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி நீ சொல்லிவிட்டு நாளைக்கு மாற்றி சொல்லுவியா? அந்த டிஸ்கிரிப்ஷன் பவரில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு நீ சொல்லிட்ட. இல்லை என்று சொல்வது இல்லை தான் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மறுவாய் ஏற்றுக்கலையே, மறுவாய் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உள்நோக்கம் அதிகாரம், பணம், மற்ற என்ன வேணாலும் இருக்கலாம். இவர் ஏங்க ஒன்று வச்சுங்க, அன்புமணி வந்து நம் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றார். அவருக்கு அந்த அறிமுகம் அதிகார வர்க்கத்தோடு சிலரோடு இருக்கலாம். அதை வச்சு அவர் விலை பேசியிருக்கலாம், அன்பை பரிமாறி இருக்கலாம், வேறு ஏதாச்சும் கொடுத்து அந்த தேர்தல் ஆணையத்தை வளைச்சிருக்கலாம். அப்படிங்கிறது தான் சிலர் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறார்கள். எனவே வந்து இந்த எஸ்ஐஆர் விவகாரம் முதல் கொண்டு தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக அன்புமணிக்கு உதவி பண்ணியிருக்கு. நான் வந்துங்க அதுக்குள்ளே போக விரும்பல, யார் மேலே குற்றச்சாட்ட விரும்பல. தேர்தல் ஆணையத்தை நேரடியாக குற்றச்சாட்டுறோம். குற்றச்சாட்டுறது இல்லை. தேர்தல் ஆணையம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தில் முழுக்க அன்புமணிக்கு சாதகமாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது நேற்றும் வெளிப்பட்டிருக்கிறது. நாடு 12/25 கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பேரா 17, பேரா 38 அந்த 2 விஷயங்களில் நான் முதல்ல 7, 14 17, 38 பேரா 17, பேரா 38 அந்த 2 பத்திகளில் இருக்கக்கூடிய செய்திகள் நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம், அந்த தவறை திருத்திக் கொள்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டு இந்த தீர்ப்பை திருத்திக் கொடுங்கள் என்று நேற்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது வந்து அவங்க போட்ட ரெவ்யூ பெட்டிஷனு, இசிஐ போட்ட ரெவ்யூ பெட்டிஷனு. இந்த ரெவ்யூ பெட்டிஷனில் அவங்க 2 கோரிக்கை தான் வைக்கிறாங்க. 1738 தேர்தல் ஆணையமே சொல்லுது, 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 29A பிரிவின்படி பதிவு பெற்ற அங்கீகாரம் பெறாத கட்சிகளுடைய விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு அது சொல்லுது. அவங்களே சொல்றாங்க, அது ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, ஈஸியே சொல்லுது, தீர்ப்புல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பேரா 38 டாக்டர் அன்புமணியும் தலைவர் இல்லை, டாக்டர் ராமதாஸும் தலைவர் இல்லை, இதை வந்து தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் சிவில் நீதிமன்றத்துக்கு போக வேண்டும்னு பேரா 38 சொல்லுது. இது ரெண்டுமே வந்து அன்புமணிக்கு இடைஞ்சலாக இருக்குது. இன்றைக்கி அவர் தலைவரும் கிடையாது, மெம்பரும் கிடையாது, கட்சியில் உறுப்பினரும் கிடையாது, அவர் செப்டம்பர் மாதத்துல நீக்கப்பட்டார். மறுபடியும் தேர்தல் ஆணையத்தை அணுகி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு மறு ஆய்வு மனுவை போட்டிருக்காங்க. இந்த மறு ஆய்வு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த திருத்தமும் 4/12/25 கொடுத்த தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த தீர்ப்பு இன்றைக்கும் பொருந்தும். தேர்தல் ஆணையத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் தான் வழக்கு. அந்த வழக்கில் தான் எதிர் மனுதாரராக வந்து தேர்தல் ஆணையம் வந்து நேற்று மறு ஆய்வு மனு போட்டிருக்கு. மறு ஆய்வு மனுவினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படவில்லைங்கிற போது அன்றைக்கு 4/12/25 கொடுத்த தீர்ப்பு அப்படியே இருக்குது, இன்றைக்கும் செல்லுபடி ஆகும். அப்போ எப்படி அன்புமணி தலைவராக முடியும்? இப்போ இன்னொன்று, அன்புமணி பாட்டாளி மக்களினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டவர், அவர் அதை சொல்ல முடியாது. அதுக்கு முதல்ல 4/12/23 தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் கொடுக்குது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லுது? 31/8/23 ஒரு பொதுக்குழு நடந்ததாகும். அந்த பொதுக்குழு 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று சொல்லி ஜூன் 2026 வரைக்கும் எனக்கு வந்து பதவி காலம் இருக்குதுன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாரு அன்புமணி. அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கடிதம் கொடுக்குது 4/12/23. அந்த 4/12/23 கடிதத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த கடிதம் உங்களுடைய ஆஃபீஸ் பேரர்கள் லிஸ்ட்டில் ஏதாவது மாறினாலோ புது ஆஃபீஸ் பேரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ இது செல்லத்தகாதது ஆகிவிடும்னு கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஜெனரல் பாடியை நடத்துகிறார் 9/8. அந்த ஜெனரல் பாடியில் ஒரு லிஸ்ட் அனுப்புகிறாரு. அப்படி போகும்போதே இந்த கடிதத்தின்படி செல்லாததாகிடும். இன்னொன்று, நாங்கள் 35 ஒரு ஆஃபீஸ் பேரர்கள் லிஸ்ட்டு கொடுக்குறோம், அப்பவும் அது செல்லாததாகிடும். தேர்தல் ஆணையத்திற்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவங்க சொன்னபடியே சம்மந்தமே கிடையாது. 27/11/25 எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் இந்த பிரச்சனையை உங்கள் பார்ட்டி பாடியெல்லாம் தீர்த்துக்குங்க அல்லது சிவில் கோர்ட்டில் போய் செட்டில் பண்ணிக்கோங்க. எங்கள் பார்ட்டி பாடி வந்து ஜெனரல் பாடி தான்,
ஜன்னல் பாடி நடத்தணும். அதில் ஆமாம், ஜன்னல் பாடி தான். ஐயா பாமகன்னு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்த மாதிரி சொல்றாங்க. இல்லை அதெல்லாம் தெரியலையாங்க. யாரோ பாடல் முயற்சி பண்ணிக்கலாம். எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உங்கள் தரப்பில் எங்கள் தரப்பில் நாங்கள் தரப்பில் பண்ணல, யாரும் பண்ணிடலாம். அது பண்ணுறது யாரையும் நாங்கள் தடை செய்ய முடியாது. நாங்கள் பாட்டாளி முயற்சி பொறுத்தவரைக்கும் மருத்துவர் ஐயா தான். ஐயா மட்டுமே பாட்டாளி முயற்சியோட தலைவர், நிறுவனர். நாங்கள் வேறு எங்கள் சின்னம் தான் மாம்பழ சின்னம். நாங்கள் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் பேரில் யார் வேணாலும் கட்சி கட்சி செய்யலாம். வேண்டாம்னு இல்லை, இப்போ சொல்லி தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் ஆணையம் அவருக்கு சாதகம், அன்புமணிக்கு சாதகமாகவே இருக்கு. இருக்கு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதான் சார், நீதிமன்றம் ஒத்துக்கலையே. தேர்தல் ஆணையத்துக்கு தான் அவங்க கொட்டு வச்சுட்டாங்களே. தேர்தல் ஆணையம் அறிவித்த நடவடிக்கைக்கு நீதிமன்றத்தை நாட்டுவீங்களா? இல்லை ஒன்றும் நாங்கள் மனது நீதிமன்றம் தேவையில்லையே, தேவையில்லை. ஊடகங்கள்லாம் அவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கு. அது தவறான செய்திங்க. அது ஊடகங்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் சொல்கிறோம் என்ன விளக்கத்தன்னு. எங்க இப்போ இதில் இன்னொன்று எங்களுக்கு ஒரு சூழ்ச்சி. எங்களுக்கு என்ன ஒரு 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 இப்போ ஒரு ஐயா ஏற்படுதுன்னா, அவங்களே மறு ஆய்வு பெட்டிஷன் போடுறாங்க. போட்டுட்டு 10:30 மணிக்கு கேஸ் வருது. அவங்க தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை ஆஜராகி, ஆமாம், மூணாவது எண் வழக்காக வருது. அவங்களே ஆஜராகி 21ஆம் தேதிக்கு தேதி போடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன அதுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிட்டா அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் திட்டமிடுறாங்களோன்னு தெரியல. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளும் சொல்கிற மாதிரி ஒரு விலை போகிற ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கமிஷனாக மாறி போச்சு என்பதை பகிரமாக குற்றம் சாட்டுறோம். தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையான அமைப்பு, பாஜக கட்டுக்குள்ள இருக்கு, கைப்பாவையா செயல்பட்டு பல கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. யார் கைக்குள்ள இருக்குன்னு பாஜகவோட தலையீடு இருக்கும். யார் கைக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் ஆணையத்திட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை, நடுநிலைத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. நம்பகத்தன்மை இல்லை. அதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தை டெல்லி பண்ணுமே. டெல்லியில் நடத்திருக்கோம். 4ஆம் தேதி அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் வைக்கிற தேர்தல் எப்படி செல்லுபடியாகும்? வேறு வழி இல்லையே, இது மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். மக்கள் ஓட்டு போட்டால் இப்போ மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி கட்சி தலைவர்னு நினச்சி மக்கள் அவர் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட போகிறாங்க. அன்றைக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க போகிறாங்க. பாஜக கூட்டணியில் அன்புமணி இருக்கிறதுனால இப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. அப்படியும் இருக்கலாம். அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அந்த சப்ஜெக்ட் நான் போக விரும்பல. உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியாது? நீங்க இப்ப யாருடன் கூட்டணி வச்சு? பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரையில் நான் மீண்டும் சொல்கிறது தான் உங்களுக்கு, தொடர்ந்து பல பேர் ஐயாவை சந்தித்தோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மிக விரைவில் நான் மீண்டும் சொல்கிறேன், சோற ஆக்க பொறுத்த நீங்கள் ஏன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொங்கல் அருமையாக இப்போ நான் கூட ஒரு வரகு பொங்கல் தான் சாப்பிட்டேன். பொங்கலை இறக்கி எங்கள் அம்மா வச்சிருச்சு, நல்லா செஞ்சு இறக்கி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆறுனா தான் சாப்பிட முடியும். இல்லையே, உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நாக்கு வந்து போயிடும். உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம கீழே தள்ளி விடுறாங்களே நிறைய பேர். அதெல்லாம் கீழே தள்ளி ஏங்க ஒன்று வச்சுக்க, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தில் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் அரசியலுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் அவருக்கு நிகரான சீனியாரிட்டியில் இன்னும் யாரும் இல்லை. அவரை கீழே தள்ளுறதோ அவர் தோக்கடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண முடியாது. அவர் மகன்கிறதுனால அவருக்கு ஆடி பார்க்குறாரு, அது காலம் பதில் சொல்லும். நீங்க சிங்கிளா போராடுறதை விட கூட்டணி மூலமா சேர்ந்து அந்த கூட்டணியோட போராட்டிங்களா இன்னும் வெற்றி இருக்குல்ல? அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க, ஒரு வாரம் பொறுத்துங்க. தைலாபுரம் தோட்டத்தினுடைய கதை